وبركاته. الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. ما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. صدق الله العليم. وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم: لا تزول قدم ابن آدم حتى يسأل عن خمس: عن حياته فيما أفنى، عن شبابه فيما بلى، عن ماله من أين اكتسبت وفيما أنفقت، وفي عمل به من علمك، أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான ஜும்ஆவுடைய தினத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த ஜும்ஆவுடைய நாளில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் பெரும் புரிவானாக. ஆமீன். உன்னதமான இந்த நாளில் அல்லாஹு தஆலா ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தை அடைந்து கொண்டவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பெரும் புரிவானாக. ஆமீன். என்னென்ன உடல் ஆரோக்கியங்கள், என்னென்ன தேவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய உள்ளத்திலே ஆதரவு வைத்திருக்கிறோமோ எல்லா விதமான தேவைகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருவதோடு சந்தோஷமான மகிழ்ச்சியான நீண்ட அமல்களுடன் கூடிய நல்வாழ்வை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கியர்கள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ஏராளமான அருட்கொடைகளை மனித சமுதாயத்திற்கு செய்திருக்கிறார். அவன் கொடுத்திருக்கக்கூடிய ஞானத்துகள் எவ்வளவு, எத்தனை ஞானத்துகளை எல்லாம், எத்தனை அருட்கொடைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதாக நாம் தனிமையிலே ஒரு பேனாவையும் ஒரு நோட்டையும் எடுத்துக்கொண்டு லிஸ்ட் போடுவதற்காக, பட்டியல் போடுவதற்காக அமர்ந்தோம் என்று சொன்னாலும் அவைகளுடைய எண்ணிக்கையை நம்மினால் குறிப்பிட்டு விட முடியாது. அவ்வளவு உபகாரங்களை அல்லாஹ் நம்முடைய மனித சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா தந்து கொண்டிருக்கிறார். சாதாரணமாக நம்முடைய உடலை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எத்தனையோ உறுப்புகள் இருக்கிறது. அதிலே கண்ணை மட்டும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு கண் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். இந்த கண் பார்வை நம்ம சாதாரணமாக அதை பார்க்கிறோம். ஆனால் அந்த கண் பார்வை இயங்குவதற்கு, செயல்படுவதற்கு அல்லாஹ் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்பது ஏராளம். ஒரு நாளைக்கு நமக்கெல்லாம் தெரியாமலேயே எத்தனையோ நாட்கள் நாம் கழித்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா 13,000 தடவை கண்ணை சிமிட்டக்கூடிய சூழலை அல்லாஹ் தலகுகிறார். 13,000 தடவை அந்த கண் சிமிட்டுவதற்கூடியதாக இருக்க வேண்டும். அதிலே ஏதேனும் குறைபாடு ஏற்பட்டது என்று சொன்னால் கண் பார்வையிலே குறைபாடு ஏற்பட்டுகிறது. சரி, இப்படி சிமிட்டுவதற்காக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அந்த கண்ணுக்கும் அந்த இமைக்கு மத்தியிலே ஒரு லிக்யூடுகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். சுரப்பிகள் 25க்கும் மேற்பட்ட சுரப்பிகள், 25க்கும் மேற்பட்ட பல வகையான சுரப்பிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அந்த கண்ணிலே சுரக்க செய்வதன் மூலமாக அந்த கண்ணு ஒரு நாளைக்கு 13,000க்கும் மேற்பட்ட தடவை கண்டிப்பாக அது அசைக்கக்கூடியதாக, இமைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலாவினுடைய ஒரே ஒரு ஞானத்தை மட்டும் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் இதுக்குள்ளாக இவ்வளவு ஞானத்துகள், இதிலே பல மில்லியன் கணக்கான சின்ன சின்ன நரம்புகள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். இப்படி என்றால்
உடல் உறுப்புகள் மொத்த உறுப்புகளையும் நாம கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஞானத்தை சொல்ல முடியுமா? அதைதான் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். வயின் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. என்னுடைய ஞானத்துகளை, அல்லாஹ்வினுடைய ஞானத்துகளை நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவைகளை எண்ணிக்கையினால் கூட உங்களை நான் சொல்ல முடியாது, மட்டிட முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக வலுவாக சுட்டி காண்பிக்கிறார். இப்ப அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை ஆக சிறந்த அருட்கொடை எது, மிக முக்கியமான அருட்கொடை எது என்பதாக நாம் ஆய்வு செய்கிற பொழுது ஒரு விஷயத்தை பெற்றுக் கொள்கிறோம். அல்லாஹ் நமக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்திருக்கக்கூடிய கால பொழுதுகள், நேரங்கள் இருக்கிறதே, இது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரம். நம்முடைய வியாபாரத்துல ஏதாச்சும் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, அல்லாஹ் தஆலாவினுடைய நாட்டத்தினால் நாம கொஞ்சம் போராடினோம் என்று சொன்னால் திரும்பவும் அதில் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியம் இழந்து விட்டோம், அந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் எப்படி முயற்சி செய்ய வேண்டுமோ மருத்துவ முறையிலே நாம் சிகிச்சைகளை மேற்கொள்கிற பொழுது அந்த உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அல்லாஹ் கொடுத்த ஞாபகங்களில் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஞாபகம், அது போயிருச்சு, அது திருப்பி கிடைக்கிறது, அது சாத்தியமே இல்லை என்று இருக்கக்கூடிய ஞாபகம் என்பது கால பொழுதுகள். ஒரு மணி நேரத்தை நாம இப்ப உட்கார்ந்து சும்மா நாம கழித்து விட்டோம் என்று சொன்னால் மீண்டும் அந்த ஒரு மணி நேரத்தை நம்மால் எவ்வளவு முயற்சிகளை செய்தாலும் அதை எடுக்க முடியாது. எனவேதான் மறுமையிலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே அல்லாஹ்விடத்தில் ஆதரவு இருக்கக்கூடிய ஞாபகத்தாக இந்த நேரங்களை குறித்து அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா குறிப்பிட்டு காண்பிக்கிறார். எல்லா மனிதர்களுமே, அது நல்லவர்களாக இருக்கட்டும் தீயவர்களாக இருக்கட்டும், எல்லா மனிதர்களுமே ஆதரவு வைத்தார். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று ஒரு சஹாபி, அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார். ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்பு அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அவர்களிடத்திலே செய்து கொண்ட உபகாரத்தை, உரையாடலை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை நாம் புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்களிலே பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அந்த அடியாரை பார்த்து கேட்டார், தமன்னா அலைய அபுதி தோழத்தி, என்னுடைய அடியாரை, என்னுடைய மீது, என் மீது நீங்கள் கொண்டு இருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால், என்னுடைய மார்க்கத்தின் மீது நீங்கள் கொண்டிருந்த பற்றின் காரணத்தினால் உலகத்தை எல்லாம் துச்சமாக நினைத்து மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏதாச்சும் நான் கொடுக்கணும் என்பதாக நான் நினைக்கிறேன். தமன்னா அலைய அபுதி, என்னுடைய அடியானை, என்னிடத்தில் ஏதாவது ஆசைப்பட வேண்டும் என்றால் ஆசைப்படு, நான் அதை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அந்த சஹாபியிடத்திலே கேட்கிறார். அப்பொழுது அந்த சஹாபி அவர்கள் சொல்கிறார்கள், யா ரப்பி துஹ்யினி ஃபஅுத்கல ஃபீஹா ஃபீக தானியா, யா அல்லாஹ் எனக்கு இரண்டாவது தடவை உயிர் பிச்சை கொடு, இரண்டாவது தடவை எனக்கு உயிர் பிச்சையை கொடு. ஃபஅுத்கல ஃபீக தானியா, எனக்கு தெரியுமா, நான் இந்த போரிலே ஷஹீதாக்கப்பட்டதனுடைய நன்மையை நான் இப்பொழுது கண்கூடாக பார்க்கிறேன். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பிரமாண்டமான நன்மையா அப்படின்றத பார்த்து நான் ஆச்சரியம் அடைகிறேன். எனவே எனக்கு இரண்டாவது தடவை வாய்ப்பை கொடு, நான் திரும்பவும் போய் உன்னுடைய ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய போரிலே கலந்து நான் என்னுடைய உயிரை மீட்பதற்கு ஆசைப்படுகிறேன் என்று கேட்கிறார். அப்பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியானே இன்னஹும் கத் சபத மின்னி இன்னஹும் இலைஹி லா யர்ஜூன், என்னுடைய அடியார்கள் நிச்சயமாக ஒரு நேரத்தை கடந்து விட்டார்கள் என்று சொன்னால் திரும்பவும் எந்த ஒரு நேரத்திலையும் அவர்கள் என்ன செய்ய முடியாது, அந்த நேரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் என்ன செய்துவிட்டேன், விதியாக எழுதிவிட்டேன். இதை என்னால செய்ய முடியாது, வேற ஏதாவது கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அவர்களிடத்துல கேட்டு அந்த விருப்பத்தை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றினான் என்பதாக நாம பார்க்கிறோம். இங்க கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இப்பேற்பட்ட அல்லாஹ்வே நீங்க கேளுங்க நான் உங்களுக்கு தரேன் என்பதாக சொன்னதற்கு பின்பும் அந்த சஹாபி கேட்டு கொடுக்கப்படாத ஒரு ஞாபகத்தாக இந்த கால பொருள்களை நாம பார்க்கிறோம். நேரங்கள் என்பது அந்த அளவிற்கு முக்கியம். அதே மாதிரி இந்த உலகத்துல வாழுகின்ற பொழுது இந்த அமலை செய்யறதுக்கு மனசுல வரும், அல்லாஹ் தஆலா போடுவான், இந்த 2 ரக்காத்து தொழுவு, இந்த நபருக்கு உதவி செய்ய, இந்த சக்காத்தை இந்த சதக்காவை இவருக்கு கொடு என்பதாக மனசுல வரும். ஆனா இன்னொரு நப்சு என்ன சொல்லணும்னா, மன இச்சை நாளைக்கு பார்த்துக்கலாம், 1 நாளைக்கு பார்த்துக்கலாம்,
ஒரு நாளைக்கு நம்ம வந்து சரியா 2 ரக்காத்து தொழுகலாம் என்பதாக அந்த அமல்களை தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயம். இப்படியாக வாழ்ந்த ஒரு மனிதன் வாழக்கூடிய காலத்துல நாளைக்கு பார்த்துக்கலாம் என்பதாக வாழ்ந்த ஒரு மனிதர் மரணித்து போனதற்கு பின்பு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு அது கொடு என்பதாக எப்பூல ரப்பி லவ்லா அஹ்ரத்தனி இலா அஜலின் யா அல்லாஹ் கொஞ்சம் கால பொழுதுகளை கொடு. லவ்லா அஹ்ரத்தனி இலா அஜலின் கரி, ரொம்ப நீண்ட ஆயுளை கொடு என்று அல்ல, ஒரு சிறிய பொழுதுகளை கொடு. ஒரு சதக்கா கொடுப்பதற்கு எவ்வளவு நேரம் வரும், ஒரு சதக்கா ஒரு தர்மத்தை செய்வதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும், அந்த நேரத்தை மட்டும் கொடு. நான் போய் என்னுடைய பொருள்களை நான் சதக்கா மட்டும் செய்துவிட்டு நான் நல்லடியார்களில் இடம் பிடித்து விடுகிறேன், தயவு செய்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்பான், கதறுவான். அது அவனுக்கு கொடுக்கப்படாது என்பதை அல்லாஹு தஆலா சுட்டி காண்பிப்பதன் மூலமாக, மனிதர்களே, என்னுடைய அடியார்களே, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த கால பொழுதுகளை, இந்த நேரங்களை, இந்த வாழ்க்கையை மிக சிறப்பான முறையிலே பலனுள்ளதாக நீங்கள் கழித்து விடுங்கள் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அழுத்தமாக தெரிவிக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சம்மர் ஹாலிடேயாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இதை குறித்துண்டான செய்திகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பொழுதுபோக்கு என்ற பெயரை வைத்துக் கொண்டு பல்வேறுபட்ட இடங்களில் அது வீணாக கழிக்கிறது என்பதை தாண்டி அல்லாஹ்விற்கு பிடிக்காத விதத்திலெல்லாம் நம்முடைய நேரங்கள் கழிக்கப்படுவதை, அதிலும் குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமூகம் அது கழிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிற பொழுது நிச்சயமாக நாம் இது விஷயத்திலே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இதை பற்றி உண்டான தெளிவு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காண்பிக்கிறார், லா தஸூலு கதமா இப்னு ஆதம் ஹத்தா யுஸ்அல அன் ஹம்ஸி. 5 விஷயத்தை குறித்து விசாரிக்கப்படாமல் எந்த மனிதனுடைய ஒரு காலை கூட என்ன செய்ய முடியாது, சுவனத்தின் பக்கம் எடுத்து வைக்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். எப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறார். திருமதியிலே பதிவாகி இருக்கிறது, லா தஸூலு கதமா இப்னு ஆதம் ஹத்தா யுஸ்அல அன் ஹம்ஸி. 5 விஷயத்தை குறித்து கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான பதிலை சமர்ப்பிக்காத வரையில், அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சப்மிட் பண்ணாத வரையிலும் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாது, சுவனத்தின் பக்கம் நீங்கள் நெருங்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சொல்லிவிட்டு முதலாவது கேள்வி என்ன? அன் உம்ரிஹி ஃபீமா அஃபனா அன் ஹயாத்திஹி ஃபீமா அஃபனா. ஒரு ஹதீஸ்ல அன் ஹயாத்தி என்று வருகிறது. அன் உம்ரிஹி ஃபீமா அஃபனா, உன்னுடைய வாழ்க்கையை நீ எவ்வாறு கழித்தாய்? உன்னுடைய 60 வருட காலம், 50 வருட காலம், 40 வருட காலம், 70 வருட காலம் என்றால் இந்த காலத்தை நீ எவ்வாறு கழித்தாய் என்பதற்கான டீட்டெயில்ஸை சொல்லாத வரையிலும் நாம் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல முடியாது. நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னா நினைவு இல்லை, ஒரு 60 வருஷத்துக்கு உண்டான நினைவு எப்படி வரும் என்று நாம நினைக்க தேவையில்லை. அல்லாஹ் மிக அற்புதமான நினைவாற்றலை அந்த எல்லா சூழலையும் நமக்கு ஏற்படுத்தி தந்திருப்பான். அந்த நேரத்துல நாம பாவமான முறையில் அல்லது வீணான முறையில் நம்முடைய காலங்களை, நம்முடைய ஆயுள்களை கழித்திருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே அதை ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். நல்ல முறையிலே நீங்கள் கழித்து விடுங்கள் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸுடைய உபதேசம். இரண்டாவது விஷயம், இரண்டாவது கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி அந்த ஹயாத்தை ஈட்டேமா அப்பனா, உன்னுடைய வாழ்க்கையை நீ எவ்வாறு கழித்தாய் என்று கேட்கக்கூடிய கேள்வி. இரண்டாவது கேள்வி அன் ஷபாபிஹி ஃபீமா துலா, உன்னுடைய வாலிபத்தை நீ எவ்வாறு கழித்தாய், அது எவ்வாறு கடத்தினாய்? ஏன் ஸ்பெஷலா வாழ்வுக்குள்ளாகவே வாலிபம் வந்து விட்டது, இருந்தாலும் வாலிபத்தை எதற்காக ஸ்பெஷலாக அல்லாஹ் தஆலா கேட்கிறான் என்று சொன்னால், எல்லா விதமான நல்ல சூழலும் அந்த வாலிபத்திலே இருக்கிறது. உடல் ஆற்றல் அல்லாஹ் தஆலா நிரப்பமான முறையிலே கொடுத்திருப்பான். சிந்திக்கும் ஆற்றல் அல்லாஹ் தஆலா நிரப்பமான முறையிலே கொடுத்திருப்பான். ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு உற்சாகம் அல்லாஹ் சிறப்பான முறையிலே கொடுத்திருக்கான். இப்ப எல்லா விஷயத்தையும் சிறப்பா அம்சங்களாக அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்டு இருக்கிற காரணத்துல, அல்லாஹ் கொடுத்திருக்கிற காரணத்துல இந்த வாலிபத்தை குறித்து அல்லாஹ் இரண்டாவது கேள்வியாக பிரத்யேகமாக வைக்கிறான். அன் ஷபாபிஹி ஃபீமா துலா. மூன்றாவது கேள்வி
அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா கேட்கிறான், அன் மாலிஹி மின் ஐன யக்தஸபத, உன்னுடைய பொருள் அதை எவ்வாறு சம்பாதித்த. ஒரு பொருளை நீங்க ஒரு காசு பணத்துல சம்பாதிக்கிறதுன்னா இன்னைக்கு ஹராம் ஹலால் எல்லாம் பாக்குறதே கிடையாது. எப்படியா வந்துட்டா போதும், யாரிடத்துல பொய் சொன்னாலும் பரவாயில்லை, யாருடைய பொருளை அடித்தாலும் பரவாயில்லை, யாருடைய வயிற்றில அடித்தாலும் பரவாயில்லை, பொருளை சம்பாதித்து விட வேண்டும் என்கின்ற அந்த மனநிலை ஒரு முஸ்லிமுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நான் எப்படி வந்தாலும் சம்பாதிச்சிருவேன், என்னுடைய கடை, என்னுடைய வியாபாரம், நான் எப்படி வந்தாலும் சம்பாதிக்க இல்லை. இதை குறித்து நான் 1 ரூபாவாக இருந்தாலும் ஹராமான முறையிலே சம்பாதித்தால் அதற்குண்டான கணக்கை அல்லாஹ்விடத்திலே அதற்கான பதிலை சொல்லியதற்கு பின்பு, அதற்கான தண்டனையை கொடுக்கப்பட்டதற்கு பின்பை தவிர சுவனத்திலே நுழைய முடியாது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தி. இரண்டாவது, மூன்றாவதாக, நான்காவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது வஃபீமா அன்ஃபக், சம்பாதிச்சது சரி, அதுக்கு செலவழிக்கிறது. இன்னைக்கு சம்பாதிக்கிறதுல கூட ஓரளவு பேணுதலாக இருந்துறாங்க மக்கள். ஹராமான தொழிலை செய்யக்கூடாது, ஹலாலான வியாபாரத்தை தான் செய்யணும் அப்படின்றதுல கூட கிட்டத்தட்ட நம்முடைய மக்கள்ல பெரும்பான்மையான மக்கள் அதுல கரெக்டா இருந்துறாங்க. ஆனா செலவழிக்கக்கூடிய விஷயத்துல கோட்டை விட்டு விடுகிறார். ஏன் காசு, என்னுடைய பணம், என்னுடைய இது, நான் எப்படி வேண்டாலும் செலவழிக்கலாம் என்கின்ற ஒரு மனநிலை. அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு நடக்கக்கூடிய திருமணங்கள் கோலங்கள் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? இஸ்லாமிய திருமணங்கள் என்பது சொல்ல முடியாத அளவிற்கு கோடிகளும் லட்சங்களும் சர்வசாதாரணமாக ஒரே ஒரு திருமணத்தில், தன்னுடைய மகளுடைய திருமணம், தன்னுடைய மகனுடைய திருமணம், என்னுடைய வீட்டை நான் எப்படி சமூகத்துல காட்டுறேன் பாரு, 1 வாரத்துக்கு அந்த ஊரே நினைச்சு பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு அதை பெருமையாக நினைக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேவையாக, தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக, ஒரு பாராட்ட, ஒரு அந்தஸ்து, அந்த கண்ணியமாக கருதுகிறார். அல்லாஹ் அக்பர். அன்பானவர்களை நன்றாக கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையை மீறி ஒரு விஷயத்தை நாம் வெற்றி அடைய முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅலமுன்னிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹு, திருமணத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்ற திருமணம் எது தெரியுமா? தேவைக்கு தகுந்தார் போன்று எந்த அளவிற்கு செலவினங்களை குறைக்கப்பட்ட நிலையில் ஒரு திருமணம் முடிக்கப்படுகிறதோ அந்த திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்ற திருமணம். எந்த அளவிற்கு நாம் பொருளாதாரத்தை அந்த திருமணத்திற்காக நாம் கொட்டுகிறோமோ அந்த அளவிற்கு நாம் பரக்கத்தை விட்டு தூரமாக்கி, உண்மையிலேயே சமூகத்தினுடைய பணியிலே இருக்கின்ற காரணத்தினால் சொல்கிறேன், பெரும்பாலும் பார்த்தவரையிலும் மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்பட்ட திருமணங்கள், அத்துணை திருமணங்களும் தோல்வியில் தான் முடிவடைந்திருக்கு. வாழ்ந்த ஒரு சில காலங்களில் கணவன் மனைவிக்கு மத்தியில மனஸ்தாபம் ஏற்பட்டது, அல்லது குழந்தை இல்லாத சூழல் ஏற்பட்டது, அல்லது குழந்தையின் மூலமாக இவர்களுக்கு ஏதாச்சும் கஷ்டங்கள் வந்து விடுகிறது, ஏதாச்சும் ஒரு சங்கடங்களை எல்லாம் தர ஏற்படுத்துகிறார். ஏன் வந்துச்சு, எதற்காக வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சு, நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு பிரம்மாண்டமான முறையிலே நாம நடத்துறோம், திருமணத்தை நடத்துறோம், எல்லாமே வாங்க கலப்பணும். ஒரு சமீபத்துல கூட நம்முடைய பகுதிக்கு பக்கத்து பகுதியில இருக்கக்கூடிய ஒரு நபருடைய ஒரு சகோதரருடைய திருமணத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பயானுக்கு நீங்க வரணும், என்னுடைய மகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்பதாக சொல்லி அந்த லொகேஷன் எல்லாம் கொடுத்து வண்டியையும் அனுப்பி வைத்திருந்தார்கள். போனோம், அல்லாஹ் அக்பர், அரை உடை ஆடைகளோடு வெளிநாட்டு பெண்கள் வரவேற்பதற்காக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு பிரமாண்டமான ஒரு மண்டபம், பிரமாண்டமான மண்டபம், பல லட்சங்கள், அந்த ஒரு நாள் வாடகை மட்டும் பல லட்சங்கள். அந்த பார்க்கிற்கு மட்டுமே மிக பிரம்மாண்டமான பகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. வெளிநாட்டிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே பாரிஸ், எல்லாமே அரைமுறை ஆடைகளோடு இருந்து கொண்டு வரவேற்கக்கூடிய ஒரு காட்சி. அந்த வாசலை கூட உள்ளே போகிறது. திரும்பவும் வாகனத்திலே திரும்பி வந்துவிட்டேன், வேற யாரையாச்சும் வச்சு திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்பதால். அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை நன்றாக விளங்க வேண்டும். அந்த திருமணத்தை நாம செய்யறோம்ல, அதுல என்னென்ன விஷயங்கள் நடக்குது தெரியுமா? நாம நினைக்கிறோம் அது ரொம்ப பெருசா நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு கண்ணியம் இல்லை. அந்த திருமணத்திற்கு வரக்கூடியவர்கள் உங்களுடைய நிலைமையை கொண்டவர்கள் மட்டும் வருவது இல்லை,
சிரமப்படக்கூடியவர்கள் பல பேர் வருகிறார். என்னுடைய மகளுடைய திருமணத்தை இப்படி நடத்த முடியவில்லையே என்கின்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய பல பேர் வருகிறார். வாழ்க்கையை நடத்துவதற்கு கஷ்டப்படக்கூடிய எத்தனை சமூகத்தினர்கள் வருகிறார். நம்முடைய தந்தையினால் இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை நமக்கு நடத்த முடியவில்லையே என்று ஏங்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எத்தனை பேர் வருவார், விதவைகள் எத்தனை பேர் வருவார், தன்னுடைய வாழ்வாதாரத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய எத்தனை குடும்பங்கள் வரும். இவர்கள் எல்லாம் வந்து பார்த்ததற்கு பின்பு, இவர்கள் உள்ளத்திலே ஒரு கவலையை ஏற்படுத்தியதற்கு பின்பு, இவர்கள் உள்ளங்களை எல்லாம் சிதைத்து சீரழித்ததற்கு பின்பு, நம்முடைய மகனுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த திருமணங்கள் வெற்றியானதாக வருமா, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை தேடி தருமா? நிச்சயமாக இருக்காது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப கவலையான விஷயம். சாதாரணமாக ஒரு பெருநாளுக்கு முந்தைய தினத்தில சில வீடியோக்கள் வருகிறது. சவுதி அரேபியா துபாயிலே பெருநாளை கொண்டாடக்கூடிய விதங்கள் அல்லாஹ் அக்பர், ஒரு தீபாவளியினுடைய காட்சிகள் கூட அப்படி இருக்காது. அப்படிப்பட்ட பட்டாசுகள், அப்படிப்பட்ட ஒரு வானமே கலர் கலராக காட்சி அளிக்கக்கூடிய விதத்திலே அந்த பிரம்மாண்டமான ஒரு தாந்தோன்றித்தனமான செலவீனங்கள், எப்படிப்பட்ட ஒரு சமூகம். அல்லாஹ் அக்பர். பலஸ்தீன்ல அதே நேரத்துல இன்னொரு வீடியோ வருது. பலஸ்தீன்ல ஒரு நல்ல வாலிபர், அந்த வாலிபருக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருள் கிட்டு கொடுக்கப்படுது. கிட்டு கையில கிடைச்சவன், ஒரு சின்னதா பெரிய மூட்டை கூட சின்ன ஒரு கிட்டு அவன் கையில கிடைச்சவன உடனே அந்த பொருளை கீழே வைத்து விட்டு அல்லாஹ்விடத்துல சஜ்தாவிலே விழுந்து கண்ணீரை வைக்கிறார். இப்படி அன்றாடம் காட்சிகளாக ஏந்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிற பொழுது, ஒரு பிறந்த நாள் என்கின்ற பெயரிலே ஒரு சர்வ சாதாரணமாக ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டு நம்முடைய செலவினங்களை நாம் செலவழிக்கிறோமே, அல்லாஹிற்கு விருப்பம் இல்லாமல் நீ செலவழித்த ₹1 இருந்தாலும் அதற்குண்டான பதிலை சொல்லாமல் சுவனத்திலே ஒரு காலை எடுத்து வைக்க முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் நிலையிலே ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். 5வதாக, மார்க்க கல்வியை, மார்க்கத்தினுடைய ஞானத்தை நீ எந்த அளவிற்கு தெரிந்து கொண்டாய், அதன்படி எந்த அளவிற்கு நீ முயற்சிகளை செய்ய. சஹாபாக்களுடைய சரித்திரங்கள் சொல்லப்படுது, ஹதீஸ்கள் சொல்லப்படுது. கேட்டுட்டு இந்த காதுல வாங்கி மறு காதுல விட்டுட்டு போறது இல்லை. இது பொழுதுபோக்குக்காக சொல்லப்படுறது இல்லை, ஒரு சும்மா ஒரு டைம் பாஸுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அல்ல. சொல்லப்பட்ட விஷயத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வந்தது, எத்தனை சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் தெரிந்திருப்போம், எத்தனை ஹதீஸ்களை நாம் தெரிந்திருப்போம், வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாய் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலாவிடத்தில் பதில் சொல்லாமல் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அன்பானவர்களே, இந்த விஷயத்தில நாம் மிகுந்த கவனத்தை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த கால பொழுதுகள், நேரங்கள், இவைகளை எல்லாம் மிகுந்த தேவைகளோடு நாம் கழிப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அம்ரு இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா, யார் அந்த அம்ரு இப்னு ஜமூஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தத்திற்காக அறிவிப்பு செய்கிறார்கள். இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாப்பதற்காக, எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக உஹது யுத்தத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்கிறார். இப்ப எல்லா சஹாபாக்களும் தயாராகி கொண்டு இருக்கிற பொழுது அம்ரு இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார். யார் அந்த அம்ரு இப்னு ஜமூஹ்? உடல் பலவீனமான மனிதர். உடல் பலவீனமான மனிதர் என்பது கூட இல்லாமல் ஹேண்டிகேப், கால் நடக்கக்கூட முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய தவழ்ந்து வருகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கும் இந்த உஹது போரிலே வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு உடம்புலையும் சத்து இல்லை, உடல் உறுப்புகளும் பலவீனமானதாக மாற்றுத்திறனாளியாக இருக்கிறீர்கள், அல்லாஹ் தஆலா உங்களை குற்றம் பிடிக்க மாட்டார், நீங்கள் தயவு செய்து வீட்டோடு இருந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார். அம்ரு இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுதுகிட்டே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே சபதம் செய்து விட்டு வந்திருக்கிறேன், நான் அல்லாஹ்விடத்திலே சத்தியம் செய்து விட்டு வந்திருக்கிறேன், என்னுடைய உடல் ஊனத்தை காரணமாக காட்டி, என்னுடைய மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய உடல் குறைபாட்டை காரணமாக காட்டி, அல்லாஹ்வினுடைய அன்பிலே நான் செய்யக்கூடிய தியாகத்தை எனக்கு தடை செய்து விடாதீர்கள்
எனக்கு கொடுக்காமல் இருந்து விடாதீர்கள் என்பதாக கெஞ்சுகிறார்கள், கதறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையை பார்த்துவிட்டு அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விடுகிறார். ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார். உஹது போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார். உஹது எங்க இருக்கு? மதீனாவிலிருந்து மக்காவிற்கு பக்கத்திலே இருக்கிறது. மக்காவிலே ஷஹீதாக்கப்பட்ட 70 உஹது சுஹதாக்கள் அனைவரையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு கொண்டு வந்து அடக்கம், ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் செய்வதற்காக எல்லா உடல்களையும் கொண்டு வருகிறார்கள். இப்ப அம்ருல் ஜமூஹ் அவர்கள் உடலை தூக்குவதற்காக முயற்சி செய்கிறார்கள். உடலை தூக்க முடியவில்லை. எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள், முடியல. அவர்கள் ஒட்டகத்தை இழுக்கிறார்கள், ஒட்டகமும் வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபலிதாலிகல் ஜமலு, இப்படிதான் இவர் ஏவப்பட்டு இருக்கிறார், இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது என்பதாக அவர்கள் ஏவப்பட்டு இருக்கிறார்கள் என்பதாக சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான காரணத்தை சொல்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் உஹது போர்க்களத்திலே கிளம்பி வருகிற பொழுது தன்னுடைய மதீனா நகரனுடைய வீட்டை பார்த்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம யா ரப்பி, என்னுடைய இரட்சகனை லா தருத்தனி இலா அஹ்லி காயிபா, என்னுடைய வீட்டின் பக்கம் கைசேதம் அடைந்த நிலையிலே திருப்பி விடாதே. எனக்கு ஷஹீதினுடைய அந்தஸ்தை கொடுப்பாயாக, என்னை வீட்டின் பக்கம், என்னுடைய குடும்பத்தின் பக்கம் திரும்பவும் திருப்பி விடாதே என்பதாக கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள், பார்ப்பதற்கு சர்வ சாதாரணமான தோற்றத்தில் இருப்பார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலாவின் மீது ஆதரவு வைத்து ஒரு வார்த்தை அவர்கள் மொழிந்து விட்டார்கள் என்று சொன்னார். அதை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நடத்தாட்டி விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஃபமின்ஹும் அம்ரு இப்னு ஜமூஹ், அவர்களில் கட்டுப்பட்டவர்கள் தான் அம்ரு இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். எனவே அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய உடல் அங்கேயே இருக்கும்படியாக சொல்லிவிட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, நாம ஒரு விஷயத்தை நன்றாக விளங்க வேண்டும். எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் வெளிரங்கத்துல பார்த்தோம்னா உடல் ரீதியாகவும் எதுவுமே இல்லை, உறுப்புகள் ரீதியாகவும் எதுவுமே இல்லை, இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய முகத்திலே கழிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்கின்ற விஷயத்திலே அவர்களுடைய அந்த வீரியம், அந்த ரோஷம், அது நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் நிச்சயமாக. காரணம், நாளை மறுமை நாளிலே நாம் அவர்களோடு தான் நிற்க போகிறோம். அல்லாஹ் தஆலா கேட்பான், என்னுடைய அடியானே, நான் உனக்கு கொடுத்த ஞாபகத்துகள் அடிப்படைகள் இவ்வளவு கொடுத்தேன், உன் மீது அன்பு வைத்ததின் காரணத்தினால். நீ என் மீது அன்பு வைத்தாயா, என் மீது நேசம் வைத்தாயா, அதற்கான அடையாளம் என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்டால் சஹாபாக்கள் எல்லாம் அதற்கான அடையாளத்தை காட்டி விடுவார்கள். அல்லாஹ், நான் உனக்காண்டி ஒரு மேல வைத்திருந்த அன்பின் காரணத்தினால், உண்மையில வைத்திருக்கக்கூடிய நேசத்தின் காரணத்தினால் நான் இந்த காரியத்தை சந்தித்தேன் ரப்பே என்பதாக சொல்லுகிற பொழுது நாம் எந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க போகிறோம். எனவே முடிந்த அளவிற்கு நாம் நம்முடைய நேரங்களை மிகுந்த பேணுதலோடு கலைப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அப்பேற்பட்ட உன்னதமான பாக்கியம் கொண்டவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.